ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்பி சொல்யூஷன். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிட்லாக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிட்லாக்கர்னு என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எப்படி உங்கள் சிஸ்டத்தில் எனேபிள் பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபோனில் லாக் தனியாக வச்சுருப்பீங்க. ஓப்பன் பண்ணோன்னே லாக் வரும். அடுத்து ஃபோல்டருக்குன்னு தனியாக லாக் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி தான் பிட் லாக்கரும். உங்கள் ஓஎஸ்லேயே இருக்கும் பிட் லாக்கரு. ஒரு டிஸ்க்கும் லாக் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்டர்னல் மெமரி டிவைஸுன்னு இது மூலமாக லாக் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு சிஸ்டம் இருக்குது, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இதுக்கு லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாக் பண்ணி வச்சுருப்பீங்க தனியாக. நீங்கள் அட்மினிஸ்டராக இருப்பீங்க, இன்னொருத்தவங்க கெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அட்மினிஸ்டராக இருக்கிறவங்களுக்கு தனி லாக் இருக்கும். இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. உங்களுக்கான டிஸ்கில் நீங்கள் தனியாக லாக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு லோக்கல் டிஸ்க்கு தனியாக லாக் பண்ணிக்கலாம். மெமரி டிவைஸ் இருந்துச்சுன்னா அது மூலமாக லாக் பண்ணிக்கலாம். மெமரி டிவைஸும் தனியாக லாக் பண்ணி வச்சுக்கலாம். பிட் லாக்கர் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. எப்படி உங்கள் சிஸ்டத்தில் எனேபிள் பண்ணலான்னு வீடியோ பாருங்கள். இப்போ தான் புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் எப்படி லாக் பண்ணலாம், எப்படி அன்லாக் பண்ணலான்னு சொல்கிறேன், பாருங்கள். இப்போ ரைட் கிளிக் பண்ணி டர்ன் ஆன் பிட் லாக்கர் பண்ணுங்கள். விண்டோஸ்குள்ளே போய்ட்டு எது லாக் பண்ணலாமோ அதை லாக் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு அடிங்க. பாஸ்வேர்டு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும். இப்படி 4 எழுத்து வந்துச்சுன்னா லாக் ஆகாது. பாருங்கள், 4 வந்துச்சுன்னா எரர் காட்டும். ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும். ஒரு 8 டிஜிட்டாச்சும் இருக்கிற மாதிரி போடுங்க. அப்பர் கேஸ், லோயர் கேஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி போடுங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபைலாகவும் சேவ் பண்ணிக்கலாம். மறந்து போச்சுன்னா அந்த ஃபைல் மூலமாகவும் ரீகவரி பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு. அதில் எந்த ஃபோல்டரில் நீங்கள் வைக்கணுமோ அந்த ஃபோல்டரில் வச்சுக்கோங்க. இதே மறந்து போச்சுன்னா இது மூலமாக ரீகவரி பண்ணிக்கலாம். எப்படி ரீகவரி பண்ணுறதுன்னு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து பண்ணலாம். இதில் 2 இது இருக்குது. ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ணிங்கன்னா டிஸ்க் ஸ்பேஸு அதிகமாக இருக்கணும். நியூ கம்ப்யூட்டருக்கு இது யூஸ் ஆகும். செகண்ட் இது பாஸ் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். அடுத்து திருப்பியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி யூஸ்க்கு. அதனால் இருக்கும். ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப நேரம் எடுக்கும். செகண்ட் இது சூஸ் பண்ணிங்கன்னா நான் செகண்ட் தான் சூஸ் பண்ணுறேன். திருப்பி யூஸ் பண்ணுறப்ப ஃபாஸ்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகிரும். அதனால செகண்ட் சூஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். நியூ என்கிரிப்ஷன் ஆகுது. இப்போ என்கிரிப்ட் ஆகும். நான் இதை ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணுறேன் 100 வரைக்கும். இதே ரொம்ப நேரம் எடுக்கும் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணுறப்பே.
இப்போ என்கிரிப்ட் ஆக முடிக்க போகுது. இப்போ என்கிரிப்ட் ஆகிருச்சு. அந்த ஃபோல்டர் லாக் ஆகிருக்கும். கிளிக் பண்ணால் நீங்கள் பாஸ்வேர்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஓப்பனில் இருக்குது. அமர்த்திட்டு கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ் ஷட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிருக்கும். டபுள் கிளிக் பண்ணால் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு யூஸ் பண்ணணும். இப்போ அன்லாக் பண்ணுறது சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அன்லாக் கொடுத்துருப்பேன். எந்த டைமிங்கில் அன்லாக் ஆகுது இல்லை லாக் ஆகுதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ டேர்ன் ஆஃப் பண்ணணும். நீங்கள் மேனேஜ் இதில் போய் டேர்ன் ஆஃப் பண்ணணும். அப்போ தான் அன்லாக் ஆகும். பிட் லாக் ஆஃப் பண்ணணும். நீங்கள் வாட்டு இது பண்ணிங்கன்னா ஆன் ஆகுது. வீடியோவில் கொடுத்துருக்க மாதிரியே பண்ணுங்கள். இப்போ தான் இதாகும். இப்போ அன்லாக் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரீகவரி ஃபார்காட் பாஸ்வேர்டுக்கு ரீகவரி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.